Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special திண்டுக்கல் பிரியாணி தான். வாங்க நம்ம எப்படி செய்யறது திண்டுக்கல் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி உரிச்சு வச்சிருக்கோம். தேவையான கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம திண்டுக்கல் பிரியாணியில் மெயினாக வந்து நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி மசாலா வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அரைக்க தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிளகு, இலை, முந்திரி, சாய் சீரா, கடல் பாசி, தனியா, பட்டை, ஜாதி பத்திரி, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல் பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். நாங்கள் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். ஆமாம், மட்டன் வேக வைக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு இந்தமாரி பீஸ் இருக்கட்டப்பா, இவ்வளோ சைஸில் போடுங்க. மட்டன் போட்டாச்சுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா. மட்டன் வேக வைக்க தண்ணி போட்டுக்கலாமா. கேஸில் செட் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டோம்மா. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், கல்லெண்ணெய். மூடிடலாமா குக்கரை. வாங்கம்மா, எல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸியில் 2 இலை போடுறோம்மா. போதும், ரொம்ப இலை போடக்கூடாது. பெரிய இலையாக இருந்தால் 1 போடலாம். இது சின்ன இலையாக இருக்கும், 2 போடுறோம்மா. வாங்கம்மா, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தான்மா, ஒரு பிடி முந்திரி இருந்தால் போதும். ஜாதிக்காய் கூட கொஞ்சமாக வச்சுக்கிறேன் பாருமா, ரொம்ப போடாதீங்கம்மா, கொஞ்சமாக போடுங்க. இது லவங்கம்பூ, ஜாதி பத்திரி, பட்டை, ஏலக்காய் ஒரு 10 இருக்குதுமா, சாய் சீரா, கல்பாசி 1 ஸ்பூனு, தனியாக வந்து 2 ஸ்பூன் வச்சுக்கிறேம்மா. எல்லாம் பொடி பண்ணிக்கலாம். நம்ம பொடி நுணுக்காச்சு. இவ்வளோ நைஸாக இருப்பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறைன்னு இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணுமா. வாங்கம்மா, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ உரிச்சு வச்சுக்கிறேன். இஞ்சி 50 கிராம்மா. கொஞ்சம் பூண்டு அதிகமாக போடுமா, ஒரு 100 கிராம் கிட்ட அதை உரிச்சு வச்சுக்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகாம்மா, 10 பச்சை மிளகா வச்சுக்கிறேன். ஒரு பிடி புதினா வச்சுக்கிறேம்மா. கொத்தமல்லிம்மா, இதை புதினா போடுறோம்மா. ஒரு பிடி புதினா போடுறேன். வாங்கம்மா, எல்லாம் போட்டாச்சு. மிக்சியில் அரைச்சிக்கலாம். வாங்கம்மா, 50 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம், கல்லெண்ணெய். 100 கிராம் போடணும். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா, போதும். கொஞ்சம் கொழுப்பு போட்டுக்கலாம், ஆட்டுக்கறி கொழுப்பு நல்லா இருக்கும். திண்டுக்கல் பிரியாணிக்கு இது ரொம்ப வாசனையாக இருக்கும். அரைச்சதெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டுலாம் நல்லா அரைச்சி போட்டோம்னா அதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம், பொடி பண்ணதை. நான் 1 கிலோ அரிசிக்கு தகுந்ததை கரெக்டாக மசாலா எடுத்து வச்சுக்கிறேம்மா. நீங்களும் அதுமாரி பார்த்து போடுங்க.
வாசனை வருது. ரொம்ப ஸ்பீடு வைக்க சிம்மில் வச்சு தான் வதக்கணும். நல்லா வதக்கியாச்சுமா. மட்டன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கம்மா, எப்படி வெந்துக்குது பாருங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தம் கட்டினா நல்லா பூ போல் ஆகிடும். போட்டுக்கலாமா அதில். நல்லா வதக்கியாச்சுமா. மட்டன் போட்டு மட்டன் தண்ணி விட்டுக்கலாமா. இது மட்டன் தண்ணி விட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும். எட்டு கிளாஸ் தண்ணி வச்சு 1 கிலோவுக்கு. ஏன்னா நம்ம நெய் நல்லா போதும். தகுந்தது மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோமா. ஒன்றா போட்டுக்கலாம், பார்த்து தான் போட்டுக்கணும். அம்மா அரிசி போட்டோம்மா. சீரக சம்பா அரிசி 1 கிலோ அரிசி போட்டாச்சு. லெமன் பிழிஞ்சு வச்சுக்கிறோமா, ஒரு பழம் இதை விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி போடலை, அதனால ஒரு பழம் பிழிஞ்சாச்சு. 100 கிராம் தயிர் போட்டுறேன், அவ்வளோதாம்மா. அதுக்கு காரம் புளிப்பு, பச்சை மிளகா தான் காரமாக. சூப்பராக இருக்குமா அந்த பிரியாணி. நல்ல வாசனை, நல்லா மணக்குதுமா. இது வீடே மணக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், மூடி வைக்கலாம். நம்ம இவ்வளோ தயிர், கெட்டி தயிர் தான் இது. வீட்டு தயிர், மாட்டு தயிர், நம்ம மாட்டு தயிர் தான். இவ்வளோ தயிர் போட்டுக்கிறேன். ஏன்னா புளிப்புக்காக போட்டுக்கிறோமா. அந்த தக்காளி பழம்லாம் போடணும்ல, அது பதில் தயிர் தான். தயிர் லெமன் சூப்பராக இருக்கும் அது போட்டால். எப்படி வாசனை வரணும். சூப்பராக நல்ல வாசனை. மெதுவாக கலரி விடணுமா. அரிசியை போட்டு கலக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா. சின்ன ஸ்பூன் தான். ஒரு ஸ்பூன் நெய் போட்டோமா. டம் போட்டுடலாம். நல்லா கரெக்டாக இருக்குது. இது தோட்டத்தில் பெரிய இலை இல்லைம்மா, எல்லாம் அறுத்தாச்சு. சின்ன இலை தான் கிடச்சிது. தோசைகள் வச்சுக்கிறோமா. அதில் சூடு ஏற்றியாச்சு, அதில் வச்சிடலாமா. சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டோமா. அப்படியே வாங்கம்மா. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். 20 நிமிஷம் ஆகிடுது. ஓப்பன் பண்ணலாம். சப்பா, சூப்பராக அது நல்ல கலராக இருக்குது. நல்ல வாசனை. பிரியாணி வேற லெவல். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க. நல்லா வேற வேறையாக இருக்குது. வாங்க நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரம்ஜான் ஸ்பெஷல். வரப்போ ரம்ஜானுக்கு இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சுடுது. நல்லா அந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வாசனையாக இருக்குது.
பாருங்கம்மா சாப்பாட்டில் எண்ணெய்லாம் அதிகமாக இல்லை, நெய் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்க சாப்பாடு. பாருங்கம்மா மட்டன் எப்படி வெந்துக்குது பாருங்க, எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப சுடுது, கையை வைக்க முடியல, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது சாப்பாடு. பாருங்க சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட் வேலை இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.